வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக இணைந்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் இந்த செம்மணியினுடைய நகர்வுகள் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நேற்றைய நாளிலும் கூட செம்மணியினுடைய புதிய நகர்வுகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகின்ற பொழுது அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொம்மை எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது, அது எவ்வகையிலான எந்த வகைப்பட்ட குழந்தைகள் அதுக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பகிரக்கூடியதாக இருக்கிறது. சில வீடுகளில் எத்தனையோ பேருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையினுடைய புகைப்படத்தையும் இங்கு செம்மணி அகழ்வாராய்ச்சியின் போது எடுக்கப்பட்ட அந்த பொம்மையினுடைய புகைப்படத்தையும் போட்டு இது 85ஆம் ஆண்டு காலப்பகுதியாக அது இன்றும் அன்றும் என்கின்றவாறான பல பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனையும் விட இந்த பொம்மையை வைத்து அதிக அளவிலான கருத்து விமர்சனங்கள் இல்லாட்டி கருத்து என்பது அங்கு பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. அனைத்து விதமான சமூக வலைத்தளத்தில் முகநூல் பக்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் இவ்வாறான பக்கங்களில் பகிரப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பதிவுகளை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய நாளிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையில் தான் இவ்வாறான பல பொருட்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு மனித கூடு தொகுதிகள் அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம் என்றால் அதில் எத்தனை பேருடைய மனித கூட்டு தொகுதிகள் இருக்கும் என்பதை தான் அவர்களால் சரியாக அந்த எம்பு கூட்டு தொகுதிகளை சொல்ல முடியாமல் இருக்கு. ஏனென்றால் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பதனால அது எத்தனை என்று சரியான முறையில் சொல்ல முடியாது என்கின்ற விடயத்தையும் நேற்று நாளில் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லி இருந்தது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன என்பவர் ஒரு காணொலியினூடாக கருத்து தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன. சிறுவர்கள் பெரியோர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட 38 பேருடைய எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற பதிவில் சொல்லியிருந்தார். இந்த பிரச்சனையின் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும், அந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றதை தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கிறோம் என்ற விடயத்தை அந்த இளைஞன் சொல்லியிருந்ததை அந்த காணொலியினூடாக நாங்களும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளெல்லாம் தீவிரமாக செயற்பட்டு வந்தார்கள். எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் தாங்கள் கேட்பது என்னவென்றால், இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்றன, அதேவேளை மக்களுக்கும் இதனால பிரச்சனை இருக்குது. புதிய அரசாங்கத்திடம் இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இலங்கையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைகுழியில இருந்து ஒரு குழந்தையின் எம்பு கூட்டு தொகுதியானது போல் தோன்றுகின்ற ஒரு எம்பு கூட்டு தொகுதிக்கு அருகில் நீல நிறத்தில் ஆங்கில எழுத்துக்களால் அந்த பொறிக்கப்பட்டிருந்த ஒரு நீல நிற பை, அதே போன்று சிறிய பொம்மை, விளையாட்டு பொருட்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு செருப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததை சொல்லக்கூடியதாக இருந்தது. சப்பாத்து என்கின்ற விடயம். இப்படி பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மையான புதைகுழியில இருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எம்பு தொகுதிகள் 38, குறைந்தது 10 சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடையது என சந்தேகிக்கப்படுகின்ற எம்புக்கூட்டு தொகுதிகள் அடங்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இது நீதிமன்றத்தினால குற்றம் நடந்த இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் கடந்த பதிவுகளிலும் கூட இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றேன். ஏற்கனவே ஒரு பையுடன் அடையாளம் காணப்பட்ட எம்புக்கூடு நாள் முழுவதும் தோண்டப்பட்டு முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருந்தது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் புதைக்குழி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்கின்ற சட்டத்தண்ணி ரணிதா ஞானராஜா என்றவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட 33 எம்புகளுக்கு மேலதிகமாக 5 மனித எம்புகள் அடையாளம் காணப்பட்டாலும் எலும்புகள் பின்னி பிணைந்திருப்பதை தோன்றுவதனால சரியான எண்ணிக்கையை அவர்களால் கூற முடியாது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். முழு நாள் அகழ்வு பணியில் சுமார் 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கூட்டு எம்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்குது. எனினும் எண்ணிக்கையை சரியாக குறிப்பிட முடியாது, குழப்பமாக இருக்கிறது. தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் அடையாளம் காணப்பட்டு மனித எலும்புகள் இருக்கக்கூடிய இடங்களாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா ஊடகங்களை சொல்லியிருந்ததை பார்த்திருந்தோம். பழைய செம்மணி புதைகுழி வழக்கும் புதிய செம்மணி புதைகுழி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறதால அது முறையாக நீதிமன்றத்தோடு அனுமதியோடு இந்த 2 வழக்கையும் ஒன்றாக சேர்ப்பதற்கான ஒரு நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கிறது என்ற விடயத்தையும் ரணிதா சொல்லியிருந்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக
நேற்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார் என்பதை இங்கு நாம் சொல்லுகின்ற பொழுது உண்மையில் 5.5 நாட்கள் முடிவடைந்து இன்றையோடு 6.5 நாட்கள் முடிவடைந்து இன்றைக்கு 7வது நாள் அந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சிறு குழந்தையின் உடலுடன் சப்பாத்து குழந்தை விளையாடுகின்ற சூரிய பொம்மை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம்தான் அதிக அளவில் ஒரு எல்லோருடைய கருத்துக்களையும் பகிரக்கூடியதாக இருக்கிறது. குழந்தை பிள்ளைகள் கூட இப்படி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டோடு தான் அதிக அளவிலான விமர்சனங்கள் வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க அந்த அகழ்வு பணியில் 5 வரையான மனித எலும்பு கூடுகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படுகிறது. இதனுடைய எண்ணிக்கையை சரியா சொல்ல முடியாத குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் ஆரம்பத்திலே உங்களோடு பகிர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தொடர்ச்சியாக செம்மணி அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று 7வது நாளாகவும் இன்னும் எத்தனை எம்பு தொகுதிகள் அங்கிருந்து வரப்போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் இங்கே இருக்கும் இந்த இடத்துல எலும்பு தொகுதிகள் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது என்பதை அடையாளம் கண்டு கொண்டே இருக்கின்றார்கள். தற்பொழுதும் கூட நேற்று நாள் அந்த இடம் தொகுதி ஒரு அடையாளம் காணப்பட்டு அந்த இடம் துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதனுடைய வழக்குகள் பழைய வழக்கு புதிய வழக்கு இணைப்பதாக இருக்கிறார்கள். இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி செல்ல போகின்றது என்பது இப்படி இருக்க செம்மணி மனித புதைகுழியில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும். பொறுப்பு குரல் மற்றும் பரிகார நீதிக்கான வேண்டுகோள்களை மீண்டும் புதுப்பிக்கின்றது என கனேடிய தேசிய தமிழர் அவை சொல்லியிருக்குது. அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஜூன் 25, 2025 அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க் இலங்கைக்கு தன்னுடைய விஜயத்தினை ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் தனது செயற்பாடுகளின் ஒரு பகுதியாக தமிழ் மக்கள் காணாமல் போனதுடன் தொடர்புடைய செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். ராணுவ கேப்ரல் சோமரட்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தின் பின்னர் இந்த மனித புதைகுழி முதல்ல 1998 உறுதிப்படுத்தப்பட்டது. 1996 இவர் கிருஷாந்தி குமாரசுவாமியை பாலியல் வன்முறை உட்படுத்தி படுகொலை செய்தார் என நிரூபிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் போது ராஜபக்ஷ செம்மணியில் காணாமல் போன 300 முதல் 400 வரையிலான தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். இவரது வாக்குமூலம் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையும் சர்வதேச மன்னிப்பு சபை தனது முன்னிய அறிக்கையில் பெரும்பாலானவர்கள் காணாமல் போனது ரகசிய புதைப்புகள் குறித்தும் நம்பகத்தன்மை மிக்க ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ராஜபக்ஷ மிகவும் திட்டவட்டமான தகவல்களை வெளியிட்டிருந்தார். அவர் கடத்தல் சித்திரவதை கொலைகளில் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பதை முகாம்கள் காணப்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியவை குறித்த தகவல்களை வழங்கியதோடு உடல்கள் புதைக்கப்பட்ட சில இடங்களையும் காண்பித்திருந்தனர். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் திறந்த நீதிமன்றத்துக்கு முன் தனது வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். இலங்கை அரசாங்கம் அதுவரை தெரிவித்து வந்ததை அவர் நேரடியாக சவாலுக்குட்படுத்தி இருந்ததுடன் இலங்கையில் திட்டமிட்ட தண்டனையின் பிடியில் இருந்து விலக்களித்தல் காணப்படுவதை வெளிப்படுத்தியிருந்தார். பல வருட மௌனத்துக்கு பின்னர் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் மீண்டும் செம்மணி கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அரியாலை சிந்துபாத்தி மயானத்தின் தகன மேடை, அதாவது அந்த மயானத்தில் அமைப்பதற்கான வேலைகள் ஈடுபட்டிருந்த போதுதான் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஜூன் 8ஆம் தேதி அளவில் இந்த பகுதி மனித புதைகுழி காணப்படும் பகுதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இடம்பெற்ற அந்த அகழ்வின் போது 3 குழந்தைகளது உடல்கள் உட்பட 19 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது. ஜூன் 29ஆம் தேதி இடம்பெற்ற அந்த அகழ்வின் போதுதான் சிறு பிள்ளை ஒன்றின் எம்பு தொகுதி கூடுகள் என்பன காணப்பட்டிருந்தது. அது தற்பொழுது பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது என்பதை விடயத்தையும் சொல்லுகின்ற பொழுது நாளுக்கு நாள் நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறான தீர்வினை நீதிமன்றம் தரப்போகின்றது, அரசினால் எப்படியான தீர்வை தரப்போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.